அவர் ஆராய்ந்து அறிகிறவர். அவர்கிட்ட வந்து நேத்து செஞ்சேன், நேத்து ஜெபம் பண்ணேன், அன்னைக்கு சர்ச்சுக்கு போனேன், இன்னைக்கு பைபிள் வாசனை உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்றது இல்ல. டேய், நீ சொல்றது எல்லாம் எனக்கு எப்போ தெரியும். நீ எத்தனை நாள் பைபிள் படிச்சேன்னு தெரியும், எத்தனை வருஷம் பைபிள் படிக்கலன்னு எனக்கு தெரியும், நீ எத்தனை முறை ஆராதனைக்கு வந்தேன்னு தெரியும், எத்தனை மாதங்கள் ஆராதனைக்கு வரலன்னு எனக்கு தெரியும். அவர்கிட்ட போய் என் உண்மையை பத்தி உத்தமத்தை பத்தி சொல்ல முடியாது. அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். ஆனா அவர்கிட்ட ஒரு மனுஷன், ஒரு ராஜாவாய் வாழ்ந்தவர் தனக்கு தன்னுடைய அந்த தன்மைகளை தான் உண்மையா இருந்தது எடுத்து சொல்றார் அப்படின்னா, அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், அவர்கிட்ட டவுட்டே கிடையாது. நான் உண்மையா இருந்தது அவருக்கும் தெரியும், எனக்கு தெரியும். அல்லேலூயா. கொஞ்சம் கூட டவுட் கிடையாது. அதனாலதான் தைரியமா கூட தாழ்மையோட தான் கேட்கிறாரு. ஆனா தைரியம் இருக்கு. என்ன தைரியம்? நமக்கு செய்யல, நமக்கு தெரிஞ்சு எதுவும் செய்யல, அது நமக்கு தெரியும். ஆண்டவரும் பார்க்கிறார். அந்த தைரியத்தோட கேட்கிறார், ஆண்டவரே நான் மன உண்மை உத்தமமாய். இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும், சாதாரண ஒரு பிரச்சனை அவர் கிடையாது, ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, ராஜா. வேதத்துல நீங்க சில ராஜாக்கள் எடுப்பீங்கன்னா முதல்ல நமக்கு ஞாபகம் ராஜா தாவீது, சாலமோனு, சவுல். 3 பேருமே தவறினவர்கள் தான், 3 பேருமே விழுந்தவங்க தான். ஒருத்தர் விழுந்து எழுந்துட்டாரு. ஆனா 3 பேருமே எதனால விழுந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ராஜா என்கிற பதவி, அந்த பதவினால கிடைத்த உலக நன்மைகள்,